உறவுகளுக்கு வணக்கம். காவிரி மேலாண்மை ஆணையம் தமிழக அரசுக்கு தமிழ்நாட்டுக்கு காவிரி நீரை திறந்து விட சொல்லி உத்தரவு போட்டிருக்காங்க. இப்போ கர்நாடக அரசு தண்ணி தரப்போறாங்களா? மேற்கொண்டு கர்நாடக அரசு என்ன பண்ண போறாங்க? நம்ம சைட்ல இருந்து சிஎம் திரு விஜய் அவர்கள் என்ன பண்ண போறார்? தமிழகம் தண்ணி வந்தா என்னாகும், வரலன்னா என்னாகும்? இதை பத்தி சிந்திக்கலாம் வாங்க. அன்பு சொந்தங்களே, இந்த காவிரி பிரச்சனை கர்நாடகாவுக்கும் தமிழ்நாட்டுக்கும் இன்னைக்கு நேற்று ப்ராப்ளம் இல்லை, நமக்கு அது நல்லா தெரியும். காவிரியோட இஷ்யூ டே பை டே இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுதே ஒழிய அது ஒரு என் ஸ்டேட்டுக்கு வரவே மாட்டேங்குது. ரெண்டு மாநிலங்களும் தண்ணீருக்காக மாறி மாறி உச்சநீதிமன்றத்தை அணுகிறதும் அதுக்கு தீர்வு காணும் விதமாக உச்சநீதிமன்றம் காவிரி மேலாண்மை அமைச்சு கொடுத்தும் அது அனுப்புகிற தீர்ப்புகளை திருப்பியும் கர்நாடக அரசு ஃபாலோ பண்ண மறுக்கிறதும் தொடர்கதையாக தான் இருந்துக்கிட்டு இருக்கு. இதை பற்றி தமிழக முதல்வர் இதுக்கு முன்பு ஆண்டு கொண்டிருந்த டிஎம்எல்வர்கள் உட்பட பல அரசுகளை இந்த பிரச்சனை பார்த்துருச்சு. பல அரசுகள் இந்த பிரச்சனையை பார்த்துட்டாங்க, டீல் பண்ண முயற்சி பண்ணியிருக்காங்க. பட் எதுவுமே ஒரு ஃபைனல் சொல்யூஷனுக்கு வந்த பாடில்லை. இப்போ ரீசன்ட் டேட்டா எடுத்து பார்த்தீங்கன்னா ஜூன் மந்தில் நமக்கு 90 டிஎம்சி தண்ணி வந்திருக்கணும், ஆனால் அவ்வளோ தண்ணி அவங்க கொடுக்கல. ஜூலை மந்த்துக்கு 30+ டிஎம்சி தண்ணி கொடுத்துருக்கணும், பட் லெஸ் தென் 1 டிஎம்சி தண்ணி தான் வந்துச்சு. ஆகஸ்டில் இன்னமும் ஆகஸ்ட் தண்ணி இன்னும் டிஸ்கஷன் போயிட்டுருக்கு. அந்த நிலையில தான் இன்றைய தினம் காவிரி மேலாண்மை ஆணையம் டெல்லியில் காணொலி வாயிலாக கூட்டம் நடந்தது. அந்த கூட்டத்தின் முடிவில் காவிரி தீர்ப்பாயம் சொன்ன பரிந்துரையை ஏற்று காவிரி மேலாண்மை ஆணையம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பர் டே 3500 கன அடி தண்ணீர் திறந்து விடணும். இது தொடர்ந்து 15 நாட்களுக்கு என்ற வீதம் தமிழ்நாடுக்கு நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு கர்நாடகாவுக்கு சொல்லியிருக்காங்க. இது ஒரு பெரிய குட் நியூஸ் அப்படிங்கிற மாதிரி எல்லா சேனல்ஸ்லையும் நியூஸ் பரவிட்டு இருக்கு. பட் எனக்கு தெரிஞ்சு திஸ் இஸ் நாட் த எண்ட் ஆஃப் த ஸ்டோரி. ஏன்னா அவங்க இதை அப்படியே பின்பற்ற போகிறாங்களா அப்படின்னா டெஃபினெட்லி என்னோட கருத்துப்படி நான் என்ன நினைக்கிறேன்னா அவங்க இதை பண்ண போகிறது இல்லை, அவங்க இந்த வாட்டரை கொடுக்க போகிறது இல்லை. அப்போது அவங்க என்ன பண்ண போகிறாங்க, அவங்க பிளான் என்னன்னா, அவங்க கர்நாடகத்தோட சிஎம் திரு டிகே சிவகுமார் அவர்கள் மேல்முறையீடு பண்ணணும், இந்த உத்தரவை எதிர்த்து மேல்முறையீடு பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கிறதா தகவல்கள் வருது. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, எங்களுக்கு தண்ணி லெவல் ரொம்ப கம்மியாக இருக்குது, நாங்கள் குடி தண்ணீருக்கே கஷ்டப்பட்டுருக்கோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க சைட்லேருந்து சொல்லப்படுது. இப்போது திரு விஜய் அவர்கள் இதை எப்படி எதிர்கொள்ள போகிறார்? அவர் முன்பே சொன்னது மாதிரி கர்நாடகா போயிட்டு அவர்களுடைய முதல்வர் டிகே சிவகுமார் அவர்களை நேரில் சந்தித்து பேசி ஒரு சுமூகமான முடிவுக்கு வரலாம் அப்படின்னு அவர் முயற்சி பண்ணுறார். இதற்கிடையில் தான் காவிரி மேலாண்மை ஆணையம் இந்த தீர்ப்பை வழங்கியிருக்கு. இதுவும் ஒரு அடிஷ்னல் அட்வான்டேஜாக திரு விஜய் அவர்கள் எடுத்துக்கிட்டு பேசலாம். பட் எது எப்படியா இருந்தாலும் இந்த தீர்ப்பு உத்தரவு வந்த அடுத்த நிமிடமே கர்நாடகாவில் போராட்டங்கள் ஆரம்பித்து விட்டன. அவங்க சைடில் இருந்து ஒரு சொட்டு தண்ணி கூட இந்த பக்கம் அனுப்பக்கூடாது அப்படின்னு அவங்களுடைய மக்கள் இப்போ போராடுறதையும் திரு விஜய் அவர்களுடைய ஜனநாயகன் பட போஸ்டர்லாம் கிழிக்கப்படுறதையும் நம்ம பார்க்குறோம். இது ரொம்ப வருத்தமானதாக இருக்குது, வருத்தமளிக்கும் விஷயமா இருக்குது. 2 மாநில அரசுகளும் இதை ஒரு 2 மாநில மக்களுடைய நலனை கருதி 2 மாநில விவசாயிகளின் நலனை கருத்தில் கொண்டு இந்த விஷயத்தை அணுகணும். மக்கள் பொறுமை காக்கணும், அரசாங்கங்கள் நல்ல முடிவை எடுக்கணும். ரைட்? ஏன்னா தமிழகம் கர்நாடகா மட்டும் இல்லைங்க, எந்த மாநிலமும் கர்நாடகா ஆகட்டும் தமிழகம் ஆகட்டும் எந்த மாநிலமும் தண்ணி இல்லைன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. கர்நாடகா மட்டும் காவிரியை நம்பி இல்லை, தமிழகமும் காவிரியை நம்பித்தான் இருக்கிறது. தமிழக விவசாயிகள் இப்போவே குறுவை சாகுபடிக்கான தண்ணி திறக்கப்படாததால் அவங்களுடைய விவசாயம் பாதிக்கப்பட்டிருக்கு. இந்த நிலை நீடித்தால் குடிதண்ணீர் பிரச்சனையும் அடுத்து எழப்போகிறது. ஸோ தமிழகம் ஒரு ஒரு மோசமான சூழ்நிலையில் தான் நாமளும் இப்போ இருக்கோம். இதையும்
கவனத்தில் கொள்ளணும் ரெண்டு அரசுகளும். எது எப்படியா இருந்தாலும் எண்ட் ஆஃப் த டே கர்நாடக மக்களும் பயன்பெறும் வகையில், தமிழக மக்களும் பயன்பெறும் வகையில் 2 மாநில முதல்வர்களும் அமர்ந்து பேசி ஒரு நல்ல முடிவை எடுக்கணும். கண்டிப்பாக 2 பேரும் வாட்டரை ஷேர் பண்ணிக்கணும். வாட்டர் வந்து ஒருத்தருக்கு மாத்திரம் இல்லை, ஒரு ஸ்டேட்டுக்கு மாத்திரம் இல்லை, காவிரி பாயும் எல்லா மாநிலங்களுக்கும் அது எந்த அளவு ஷேர் பண்ண சொல்லி காவிரி மேலாண்மை ஆணையம் சொல்லுதோ அதை ஃபாலோ பண்ணால் நல்லது அப்படின்னு நாம் கேட்டுக்கிறோம். நீரின்றி அமையாத இவ்வுலகு, இதை மனசில் வச்சுக்கிட்டு 2 அரசும் சீக்கிரமாக இதுக்கு ஒரு சுமூகமான முடிவை எட்டணும். கர்நாடகா செல்ல போகிற நம்மளுடைய முதல்வர் வர இருக்கிறதையும், அதனால் அதை கேள்விப்பட்ட டிகே சிவகுமார் அவர்கள், நாங்கள் மிகுந்த கௌரவத்தோடு அவரை வரவேற்போம், எங்களுடைய டேமோட சுச்சுவேஷனை அவருக்கு நேராகவே கூட்டிகிட்டு போய் நாம் இங்கே காமிக்க போகிறோம் அப்படின்னு டிகே சிவகுமார் அவர்கள் சொல்லியிருக்கார். இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, கண்டிப்பாக டேமோட சுச்சுவேஷன்ஸ் எல்லாம் 2 யூனோ இந்த டேமோட சுச்சுவேஷன்ஸ் எல்லாம் காவிரி தீர்ப்பாயம் பார்த்துட்டு தானே காவிரி மேலாண்மை வாரியமுக்கு இந்த டெசிஷனை கொடுத்துருக்க முடியும், இந்த பரிந்துரையை செஞ்சுருக்க முடியும். அவங்க எதுவுமே பார்க்காம இந்த டெசிஷனுக்கு வந்திருக்க மாட்டாங்க இல்லையா காவிரி மேலாண்மை வாரியம். ஸோ கொஞ்சம் விட்டு கொடுத்து 2 மக்களோட நலனை கருத்தில் கொண்டு 2 மாநில அரசுகளும் ஒரு நல்ல முடிவை எடுக்க வேண்டும். இறைவன் அருளால் எல்லாம் சாத்தியப்படணும். மக்கள் அமைதி காக்கணும், சகோதரத்துவத்தை காப்பாற்றணும். மற்றும் ஒரு சிறந்த தகவலோடு உங்களை நான் மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி.